Class 11th standard subject chemistry unit 7th unit lesson thermodynamics. Thermodynamics lesson நம்ம last class பார்த்தது Gibbs free energy. இந்த Gibbs free energy relative with enthalpy and entropy என்னுடைய mathematical value அதனுடைய derivation இதெல்லாம் நம்ம பார்த்தோம். லாஸ்ட்டாக பார்த்து ஒரு spontaneous process அந்த negative del G value பெற்றுக்கொண்டதை நம்ம லாஸ்ட்டாக சொன்னோம். அடுத்து பார்க்க போகிற டாபிக் Gibbs free energy and the net work done by the system. பொதுவாக ஒரு சிஸ்டம் என்ஜின் ஆர் லெபார்ட்டரியில் எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு அதனுடைய டோட்டல் வேல்யூ, ஸோ டோட்டல் ஒர்க், ஸோ நெட்ஒர்க்னு சொல்லுவோம். ஸோ நெட்ஒர்க்கினுடைய வேல்யூவை கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜினுடைய ரிலேட்டிவாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபார் எனி சிஸ்டம் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு ஒரு ரியாக்ஷன் செய்கிறோன்னு வச்சுங்க, அதனுடைய ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ del G equal to ஃபார்முலா படி del H minus T del S. இது நமக்கு தெரிஞ்சுது. இதில் del H என்தால்பின்னு சொல்லுவோம், del S என்ட்ரோப்பின்னு சொல்லுவோம். இந்த என்தால்பினுடைய அதனுடைய வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம், சேஞ்சஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ del H வேல்யூ ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜி del U தென் P கான்ஸ்டன்ட் del V வேல்யூனுடைய சேஞ்சஸ் வேல்யூ. ஸோ இதை நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தேர்ஃபோர் del H வேல்யூ எடுத்து போயிட்டு இங்கே இருக்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது del G equal to del U plus P del V, இங்கே இருக்கிற T del S அப்படியே வருது. இப்போ நமக்கு அடுத்து இன்டர்னல் எனர்ஜினுடைய ஃபார்முலா தெரியும். ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் படி முதல் விதிப்படி சொல்லுவோம் del U equal to Q plus W அப்படின்னு சொல்கிறோம். therefore இந்த Q plus W நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ Q plus W அங்கே போயிட்டு அதாவது வந்து del Uக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதே நேரத்தில் இந்த del S என்ட்ரோப்பின்னு சொல்கிறோம் இல்லையா, என்ட்ரோப்பின்னா உறிஞ்சப்பட்ட வெப்பம் வித் ரெஸ்பெக்ட் டெம்பரேச்சர். ஸோ இதன் படி என்ன பண்ணுவோம், del S equal to Q by T, இது நமக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த வேல்யூ எடுத்துக்குவோம், ஞாபகம் வச்சுங்க. இப்போது del S equal to del Q by T. ஸோ இதனுடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா therefore கிடைக்கக்கூடியது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த வேல்யூ del S equal to Q by Tன்னு இந்த வேல்யூ அதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதன்படி del G equal to ஸோ del Uக்கு பதிலாக Q plus W தென் P del V. ஸோ ஃபார்முலா படி அடுத்து வர்றது மைனஸ் T del Sக்கு பதிலாக Q by T. இப்போ Tக்கும் T இந்த டெம்பரேச்சர் கேன்சல் ஆகிடும். அடுத்து மைனஸ் Q இங்கே ப்ளஸ் Q இதுவும் கேன்சல் ஆகிடும். therefore நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா del G equal to W plus P del V இதுவும் கிடைக்குது. இப்போ நமக்கு ஆனால் எந்த ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் இருந்தாலும் நெகட்டிவ் del Gன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா ஃபார்முலா படி del S வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அதாவது டிசார்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது மைனஸில் தான் கிடைக்கும். ஸோ மைனஸில் கிடைக்கும்போது del G வேல்யூ மைனஸில் தான் நமக்கு அமையும். ஸோ அதனால் மைனஸ் del G மைனஸ் W மைனஸ் P del V அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, மைனஸால் மல்டிபிள் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ மைனஸ் del Gனுடையது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்ன்றது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்குக்கு அதாவது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வித் எக்ஸ்பேண்ட் அதனுடைய வால்யூம் இந்த மாதிரியான செயல்முறைக்கு இது பொருந்துகிறது. அடுத்து கிரிட்டீரியா ஃபார் ஸ்பான்டேனிட்டி ஆஃப் எ ப்ராசஸ். ஸோ ஸ்பான்டேனியஸ் அதாவது ஃபீசிபிலிட்டி சாத்தியக்கூறு உள்ள வினைகளினுடைய தன்மைகள், தானாக நடக்கக்கூடிய தன்மைகளுக்கு உண்டான ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம், டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நிகழ்வு ஸ்பான்டேனிட்டியாக அதாவது பொதுவாக தன்னிச்சையாக நிகழக்கூடியதாக இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான கண்டிஷன். ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் த என்தால்பி சேஞ்ச் ஆஃப் எ ப்ராசஸ் இஸ் நெகட்டிவ். ஸோ என்தால்பி கண்டிப்பாக எக்ஸோதெர்மிக்காக இருக்கும். ஸோ எக்ஸோதெர்மிக்காக இருக்கிற ரியாக்ஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது ஸ்பான்டேனியஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி ப்ராசஸ் எக்ஸோதெர்மிக் மேபி ஸ்பான்டேனியஸ். ஸோ இது மாதிரி இருக்கிற ரியாக்ஷன் மேபி ஸ்பான்டேனியஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா எக்ஸோதெர்மிக்கும் நம்ம நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் இருக்கிற ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் என்தால்பி பெற்றிருக்கும். அடுத்து, if the entropy change of a process is positive then the process may be occur spontaneously. அதே போல் del S is positive. நான் சொன்னேன் இல்லையா, பொதுவாக என்ட்ரோபி டிசார்டர் ஆகுது ஒரு ரியாக்ஷனில். ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரோபி இன்க்ரீசஸ்ன்னு சொல்கிறோம். பொதுவாக டிசார்டர் மாலிகுல் எல்லாமே திண்மை அதாவது சாலிட் மாலிகுல் கன்வெர்டட் டு லிக்விடாக மாறும்போது அது டிசார்டர் ஆகுது. டிசார்டர் ஆகுது கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிலது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் இல்லாததும் உண்டு. ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் இல்லாதது என்னென்னா நெகட்டிவ் வேல்யூ
del S வேல்யூ இருந்துச்சுன்னா அது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் இல்லாமல் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். பாசிட்டிவ் பதிலாக நெகட்டிவ் வேல்யூ, எக்ஸாம்பிள் அமோனியம் நைட்ரேட் இருக்கு இல்லையா, அமோனியம் நைட்ரேட் பொறுத்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், அது அப்சர்வ் பண்ணுது ரியாக்ஷன் எனர்ஜியை. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷனும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் தி கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி which is the combination of the above two del H T del S should be negative for the reaction to occur spontaneously. ஏற்கனவே சொன்ன மாதிரி del G வேல்யூ நெகட்டிவ் தான் இருக்கும். ஏன்னா del S பாசிட்டிவ்னும் போது அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஃபார்முலா படி ஸோ மொத்த வேல்யூ நெகட்டிவாக மாறும். அப்போ del G வேல்யூ நெகட்டிவ் நமக்கு கிடைக்கும். அடுத்து இந்த கான்செப்ட் படி இந்த டேபிளுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. இதனுடைய எக்ஸ்பேண்டர் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், del H வேல்யூ நெகட்டிவ் ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னா அதில் del S என்ட்ரோபி டிசார்டர் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபார்முலா படி இந்த டிசார்டர்னுடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது எல்லா டெம்பரேச்சர்லையும் del G வேல்யூ நெகட்டிவ் தான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஸ்பான்டேனியஸ் அட் ஆல் டெம்பரேச்சர். இந்த மாதிரி கண்டிஷனில் எல்லா டெம்பரேச்சர்லையும் தன்னிச்சையாக நிகழக்கூடியது தான். எக்ஸாம்பிளுக்கு ஓசோன் மாலிகுல் கன்வெர்டட் டு ஆக்சிஜன் மாலிகுல். ஓசோன் மாலிகுல் தானாகவே சிதைவடைந்து ஆக்சிஜன் மாலிகுலாக மாறி நமக்கு என்ன பண்ணுறோம், சுவாசிக்க பயன்படுது. அடுத்து del H வேல்யூ நெகட்டிவாக இருக்கும் பட்சத்தில் del S வேல்யூ சம் நெகட்டிவாக இருக்கும். எப்போதுனா இப்போ சொன்னோம் இல்லையா, எக்ஸாம்பிளுக்கு அப்சார்ப்ஷன் ஆஃப் கேஸ், பொதுவாக தூசுகள் அல்லது வாயுக்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குளிர்காலங்களில் வின்டர் சீசனில் லோயர் டெம்பரேச்சரில் கீழே வந்து அப்சர்வ் பண்ணுது. ஸோ அப்சர்வ் பண்ணுற இந்த கேசியஸ் மாலிகுல் பார்த்திங்கன்னா லோயர் டெம்பரேச்சர் நடக்கிறதுனால ஆர்டர் ஆகுது. ஸோ டிஸார்டராக சுற்றிக்கிட்டு இருக்கிற மாலிகுல் வாயு பரப்பு, அதாவது பூமியின் மீதோ அல்லது மற்ற பொருட்கள் மீதோ வந்து டெபாசிட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டெபாசிட் ஆகும்போது ஆர்டர் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒழுங்குத்தன்மையாக மாறுறதுனால இது del S வேல்யூ மைனஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். எப்போ இந்த வேல்யூ நடக்கும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக இந்த மாதிரி ஒட்டும்போது கண்டிப்பாக கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் பண்ணும், அதே நேரத்தில் அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், del H மைனஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா எந்த ஒரு பொருளும் ஒட்டுனா கண்டிப்பாக வெப்பநிலை வெளியாகும், குறைவான வெப்பநிலை தான் வெளியாகும். இது நம்ம லோயர் டெம்பரேச்சரில் செய்தோம்னா இந்த வேல்யூ கண்டிப்பாக நிகழக்கூடியது. இது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வின்டர் சீசன் தான் வந்து வாயுக்கள் வந்து ஒட்டுன்னு. ஆனால் இதே கொஞ்சம் வெப்பநிலை அதிகமானால் இது ஒட்டுறதுன்னா ஆகும், நடைபெறாது. ஸோ அது வந்து நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். தேர்ஃபோர் del G வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் ஸ்பான்டேனியஸும், இங்கே del G வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸும் நம்ம சொல்கிறோம். ஸோ இதான் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் கேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து del H வேல்யூ ப்ளஸ், இது வந்து எண்டோதெர்மிக் சொல்லுவோம். அப்சர்விங் எனர்ஜி வேல்யூ ரியாக்ஷனுக்கு இது இன்வால்வ் போகும். இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுறது, இப்போ எக்ஸாம்பிள் சாலிட் மெல்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, சாலிட் மாலிகுல் லிக்விடாக மெல்ட் ஆகி வருதுன்னா அந்த மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக ஹீட்டை அப்சர்வ் பண்ணி தான் நடக்க முடியும். அப்போ என்தால்பி வேல்யூ சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ். அதே நேரத்தில் பாசிட்டிவ் தான், அதே நேரத்தில் சாலிட் லிக்விடாக மாறுது இல்லையா, அப்போ என்ன வருது, டிசார்டராக மாறுது. அப்போது del S பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ். ஸோ எப்போ சார் இந்த நிகழும், பொதுவாக வெப்பநிலை அப்சர்வ் பண்ணப்பட்டால் நாம் லோ டெம்பரேச்சர் அங்கே கொடுக்கும்போது என்ன பண்ணது, மெல்ட் ஆகாது. ஸோ அதனால் லோ டெம்பரேச்சரில் நான் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். இதுவே ஹை டெம்பரேச்சர் தேவைப்படுது, அப்போ கொடுத்தோம்னா தானாக என்ன நிகழக்கூடியதாக இருக்கும். அப்போது del G இதை பொறுத்து லோ டெம்பரேச்சர் ப்ளஸும் ஹை டெம்பரேச்சரில் மைனஸும் பெற்றிருக்கும். அடுத்து del H வேல்யூ பாசிட்டிவாக இருந்து del S வேல்யூ நெகட்டிவாக இருந்தால், ஸோ அப்போது ஆர்டர் ஆஃப் டிசார்டர் என்ன பண்ணுது, ஈக்குலிபிரியமாக வரும்போது ஆர்டராக மாறுது. இது ஆர்டராக மாறினா கண்டிப்பாக எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக் எதுவாக இருக்கட்டும் del G வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். இதுக்கு ரிவர்சபிள், del Hக்கு ரிவர்சபிளாக இது அமைஞ்சிருக்கும். இந்த கான்செப்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு H2O O2 சேர்ந்து H2O2ன்ற ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃபார்மேஷன் ஆகும் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸோ இந்த வேல்யூ தான் del S ரிமைன் த இண்டிகேட் த ஆல் டெம்பரேச்சர் பொறுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு கேல்குலேஷன் கொடுத்துருக்காங்க 7.8. ஸோ தட் த ரியாக்ஷன் கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஆஃப் O2 கிவ் த கார்பன் டை ஆக்சைடு அட் 300 Kelvin is spontaneous. The standard gives free energy formation of carbon dioxide and carbon monoxide are minus 394.4 and minus 137.2 kilojoule mole inverse கொடுத்துருக்காங்க. இதனுடைய கான்செப்ட் நம்ம இங்கே பயன்படுத்தினா கார்பன் மோனாக்சைடு ஆஃப் O2 gives the கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட்டு ரியாக்டண்ட்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கக்கூடியது del G வேல்யூ
minus 257.2 kilojoule mole inverse. ஸோ இது நமக்கு என்ன தெரியுதுன்னா del G வேல்யூ நெகட்டிவாக கிடைச்சா ஸோ ஆன்சர் எதனா வரட்டும் அப்படி சிம்பிள் தான் நமக்கு முடியும் சைன் முக்கியமானது. ஸோ சைன் மைனஸாக இருந்துச்சுன்னா del G வேல்யூ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இன்கேஸ் ப்ளஸ்ஸாக கிடைச்சா அது நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்க. இன்கேஸ் 0 வந்தால் அது ஈக்குலிபிரியம் ப்ராசஸ்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே போல் இன்னொரு கேல்குலேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் த கெமிக்கல் ரியாக்ஷன் த வேல்யூ ஆஃப் del H அண்ட் del S வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது 300 Kelvin அண்டு 600 Kelvinனுடைய சேஞ்சஸ் படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்பான்டேனியஸாக நான் ஸ்பான்டேனியஸான்றதை நீங்கள் இண்டிவிஜுவலாக கேல்குலேட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. see you next class.